ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டப்பட கர்நாடகாவிற்கு எந்த ஒப்புதலும் வழங்கவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி திரிவேணி சங்கமத்தில் நாளை புனித நீராடுகிறார். திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. சுவாமிமலை கோவிலுக்குள் வேலுடன் புகுந்து போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினர். தமிழகத்தில் சிலர் மத கலவரத்தை தூண்ட முயற்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. வாகனங்களில் கால்நடைகளை கொண்டு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய புதிய விதிமுறைகள். சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு. நெதர்லாந்து செஸ் போட்டியில் வாகி சூடிய பிரக்யானந்தா தமிழகம் வருகை. சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட சிலர் முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நாடாளுமன்றத்தில் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் உரிய நிதியை ஒதுக்க வலியுறுத்தி குரல் கொடுப்பார்கள் என தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் மாற்றங்கள் செய்யவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பல நூறு ஆண்டுகளாக ஒற்றுமை உணர்வோடு அவரவர்களுக்கான வழிபாட்டை செய்து வருகிறார்கள் என கூறிய அவர், இந்த ஒற்றுமை உணர்வை சீர்குலைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சிலர் செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தினார். சென்னையில் 3வது காலநிலை மாநாட்டை தொடங்கி வைத்துள்ள முதலமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மாநில சதுப்பு நில ஆணையம் அமைக்கப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 2017ஆம் ஆண்டின் விதிகளின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சதுப்பு நிலத்தை கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து சதுப்பு நிலங்களும் 2017 விதிகளின் கீழ் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். சென்னை மாநகரை ராம்சார் சதுப்பு நில மாநகரங்களின் பட்டியலில் இணைப்பது குறித்த அறிவிப்புகளை காலநிலை மாநாட்டில் முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய அவர், மத்திய அரசு தொடர்ந்து பட்ஜெட் குறித்த புள்ளி விவரங்களை வழங்கி வரும் அதே நேரத்தில் மகா கும்பமேளாவில் இறந்தவர்களை பற்றிய புள்ளி விவரங்களையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மகா கும்பமேளாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எந்த குற்றமும் இல்லை என்றால் இறந்தவர்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட அரசு ஏன் மறுக்கிறது? அவை மறைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறதா என்றும் அகிலேஷ் யாதவ் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் உத்தரப்பிரதேச அரசு கும்பமேளாவில் இறந்தவர்கள் குறித்து உண்மை நிலவரத்தை மறைக்கிறது என்றும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். மதுரை திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு வேலுடன் நுழைந்து போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் பொழுது பாஜகவினரை தடுக்க முற்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு துணை காவல் கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் கீழே தடுமாறி விழுந்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாஜகவினரின் இந்த திடீர் போராட்டத்தால் சுவாமிமலை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒப்புதலும் வழங்கவில்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா புதிய அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதா என மாநிலங்களவையில் திமுக எம்பி கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், காவிரியில் கர்நாடக அரசு புதிய அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒப்புதலும் வழங்கவில்லை என விளக்கம் அளித்தார். பிரச்சாரத்தின் பொழுது தேர்தல் விதிகளை மீறியதாக டெல்லி முதல்வர் அதிஷி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று ஓய்ந்த நிலையில் கல்காஜி தொகுதியில் போட்டியிடும் டெல்லி முதல்வர் அதிஷி மீது
போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவிந்தபுரி பகுதியில் முதல்வர் அதிஷியும் அவரது ஆதரவாளர்களும் போலீசாரின் அறிவுறுத்தலையும் மீறி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்றதாக புகார் எழுந்தது. மேலும் ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் காவலர்களை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டி டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது. சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக புற்றுநோயை வகைப்படுத்த புற்றுநோய் மருத்துவ மையங்கள் அரசை வலியுறுத்தியுள்ளன. உலக புற்றுநோய் தினத்தை ஒட்டி அப்போலோ மருத்துவமனை சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடர்பான பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டது. புற்றுநோய் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக புற்றுநோயை வகைப்படுத்த வலியுறுத்தி இந்திய கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர்கள் சங்கம், தமிழ்நாடு அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு குழந்தை நல புற்றுநோயியல் மருத்துவ சங்கம் ஆகிய அமைப்புகளின் ஒத்துழைப்போடு இந்த பரப்புரை திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. கால்நடைகளை வாகனங்களில் கொண்டு செல்லும் பொழுது பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்டதாக கூறி பறிமுதல் செய்யப்பட்ட 117 கால்நடைகளை ஒப்படைக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கால்நடைகளை வாகனத்தில் கொண்டு செல்லும் பொழுது பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளை நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி லாரிகளில் கால்நடைகள் நிற்பதற்கு போதுமான இடவசதி இருக்க வேண்டும், முறையான காற்று வசதியுடன் உணவு குடிநீர் வழங்க வேண்டும் என்ற புதிய விதிமுறைகளை வகுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறையான ஆவணங்களுடன் மட்டுமே கால்நடைகளை லாரிகளில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி நாளை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை ஒட்டி பிரதமர் மோடி நாளை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். இதற்காக நாளை டெல்லியிலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் பிரயாக்ராஜ் நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். தலைநகர் டெல்லியில் நாளை சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிரதமர் மோடி கும்பமேளாவில் புனித நீராட இருக்கிறார். இந்த பயணத்தின் பொழுது பிரதமர் மோடி துறவிகளுடன் கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது. பிரதமர் வருகையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கும்பமேளாவில் புனித நீராடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேவா பாரதி அமைப்பு சார்பில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் கர்ம யோகினி சங்கமம் நடைபெற உள்ளது. கர்ம யோகினி சங்கத்தின் நிர்வாகிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுதா சேஷையன், தங்கள் அமைப்பு சார்பில் கன்னியாகுமரியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தில் முதல் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் இதில் 50,000 பெண்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது நாளாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணை வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது நாளாக இன்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் இதுவரை தங்கள் போராட்டத்தை கண்டு கொள்ளாததால் போராட்டம் தொடரும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நெதர்லாந்தில் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தாவுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெதர்லாந்து செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பலரும் விளையாடினார்கள் என்றும் இதில் வெற்றி பெற்றது மிகவும் பெருமை அளிப்பதாக உள்ளது எனவும் கூறினார். உலகக்கோப்பை உட்பட இந்த ஆண்டு பல சர்வதேச செஸ் போட்டிகள் நடைபெற உள்ளதால் இது உற்சாகமான ஆண்டாக இருக்கும் என்று பிரக்யானந்தா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.